ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா நம்மளோட இந்த மினி சைக்கிளை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வெறித்தனமான வேகத்தில் போகிற மாதிரியான ஒரு மோட்டாரைஸ்டு சைக்கிளாக வந்துட்டு மாற்ற போகிறோம். இந்த சின்ன சைக்கிளுக்கு ஒரு சின்ன இன்ஜினை வச்சா தானே நல்லா இருக்கும். அது என்ன இன்ஜின் அப்படின்றத வந்து கெஸ் பண்ணிட்டே இருக்கேன். நம்ம இப்போ வீடியோக்குள்ள போகலாம். மச்சி மன்னார் ஹேமன்ஸ்குள்ள பேஜார் என்னெல்லாம் பண்ண போறானோ. இந்த மிஸ்டர் ப்ளோவர்ல இருக்கக்கூடிய இந்த 35 சிசி இன்ஜினை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட சைக்கிளை வந்து வைக்க போகிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பிரிச்சுட்டு இன்ஜினை மட்டும் தனியாக வந்து கழட்டி எடுத்துக்கலாம். ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே. இப்போ நம்ம இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிளில் இந்த இதை வந்து வைக்க போகிறோம். ஆனால் இந்த இன்ஜினை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டோம் அப்படின்னு வச்சுக்கலாம், இன்ஜின் வந்து ரன்னிங்லேயே இருக்கிறதுனால இதுலேருந்து ஒரு ஸ்ப்ராக்கெட் எடுத்து நம்ம வீல் கூட கனெக்ட் பண்ணோம் அப்படின்னா வீடு வந்து சுற்றிக்கிட்டே இருக்கும். ஏன்னா நம்மளுக்கு இந்த இன்ஜினில் வந்துட்டு கிளச் கிடையாது இல்லையா, அதனால நம்ம இந்த இன்ஜினில் பார்த்தீங்கன்னா கிளச்சை வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் தான் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அதுக்காக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா TS50 பைக்கில் வரக்கூடிய கிராங்க் ஷாஃப்ட், அது மட்டும் இல்லாமல் TS50 பைக்கில் வரக்கூடிய கிளச் இருக்கும் இல்லையா, அந்த கிளச்சுக்கு தேவையான பொருள் எல்லாமே நான் கடையிலேருந்து வாங்கியிருக்கேன். ஃபஸ்ட்டு நான் இந்த கிராங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு சைட்லேயும் இருக்கக்கூடிய ஷாஃப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம வந்துட்டு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இந்த ரெண்டு ஷாஃப்ட்டையும் ஒன்றா சேர்த்து வந்துட்டு வெல்டு பண்ண போகிறோம். அதனால் அந்த ஷாஃப்ட்டோட எஜ்ஜை வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துட்டு தேய்ச்சிக்கிறேன். அப்போ தான் நம்ம ஒன்றா சேர்த்து வெல்டு அடிக்கும்போது வெல்டிங் வந்துட்டு நல்லா ஸ்ட்ராங்காக பிடிக்கும். இந்த ரெண்டு ஷாஃப்ட்டையும் ஸ்ட்ரைட்டாக வெல்டு பண்ணுறதுக்கு நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுற அதே ட்ரிக் தான். என்னன்னா எல்லா ஆங்கிள்குள்ளார வந்துட்டு அந்த ரெண்டு ஷாஃப்ட்டையும் ஒன்றா வச்சுட்டு ஒன்று சேர்த்தோம் அப்படின்னாலே கரெக்டாக வந்து ஸ்ட்ரைட்டாக உட்காந்துரும். அப்படியே நம்ம வெல்டு அடிச்சு எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டான ஒரு ஷாஃப்ட்டாக வந்து கிடச்சிருச்சு. இந்த ஷாஃப்ட்டில் இந்த சைடில் தான் நம்ம கிளச்சை வந்துட்டு மாட்ட முடியும். இந்த சைடில் என்ன பண்ணுறோம்னா இன்ஜினோட அவுட்புட் ஷாஃப்ட் இருக்கு இல்லையா, அது கூட வச்சுட்டு நம்ம ஸ்ட்ரைட்டாக வந்து வெல்டு பண்ணணும். இன்ஜின்லேருந்து வரக்கூடிய அவுட்புட் ஷாஃப்ட்டில் இருக்கக்கூடிய த்ரெட் இருக்கு இல்லையா, அந்த த்ரெட்டை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம வெல்டு அடிக்கும் போது ஹீட்னால அந்த ஆயில் சீல் வந்துட்டு டேமேஜ் ஆகிடும். அப்படின்றதுனால ஒரு துணியை வந்துட்டு அந்த இடத்துல போட்டுட்டு அது மேலே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து ஊற்றிடுறேன். இப்போ நான் இந்த ஷாஃப்ட்டை இன்ஜினோட அவுட்புட் ஷாஃப்ட் கூட வச்சுட்டு கரெக்டான சென்டரில் வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இதை கரெக்டாக நேராக வச்சு வெல்டு அடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா வெல்டு பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தான ஒரு மெட்டல் ஷீட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சைக்கிளில் இந்த ஃப்ரேமில் வச்சோம் அப்படின்னா கரெக்டாக ஷீட் ஆகுது இல்லையா, அந்த அளவுக்கு நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். இப்போ நான் 1.5 இன்ச்சில் GI பைப் ஒன்று எடுத்து வச்சிருக்கேன். இந்த பைப்பை இந்த பிளேட்டோட கரெக்டான சென்டரில் வச்சுட்டு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கேன் இந்த இடத்த நம்ம ரவுண்டாக வந்து கட் பண்ணி எடுக்கணும். கிரைண்டிங் மிஷின் இந்த மாதிரி வச்சுட்டு சுற்றி சுற்றி கட் பண்ணோம் அப்படின்னா ஈஸியாக வந்து கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம இந்த பிளேட்டு கூட இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணணும். நம்ம ஷாஃப்ட் வச்சுட்டு வெளில அடிச்சிருக்கோம், அது வழியாக அந்த பிளேட்டை வந்து மாட்டிக்கிறேன். கரெக்டான சென்டரில் வர மாதிரி வந்து வச்சுக்கிறேன். இன்ஜினோட கிராங்க் கேஸில் ஒரு 3 இடத்துல போல்ட் போட்டு ஃபிக்ஸ் பண்ணுற மாதிரி ஹோல்ஸ் இருக்கும். அந்த ஹோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிளேட்டில் வர மாதிரி வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்த ஒரு 3 நம்பர் போல்ட் எடுத்து வச்சிருக்கேன். இதை வச்சுட்டு இந்த பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜின் கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். TS50யோட கிராங்க் ஷாஃப்ட் வந்துட்டு நம்ம வெளில அடிச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஷாஃப்ட்டில் செட் ஆகிற மாதிரியான ஒரு பேரிங் வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த பேரிங் என்ன பண்ணுறோம்னா 1.5 இன்ச் GI பைப்புக்குள்ளார வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக உள்ளார போகும். மட்டமாக உள்ளார போகிற அளவுக்கு வந்து நம்ம தட்டிக்கலாம். இந்த பேரிங் வந்துட்டு அந்த பைப்பில் நகராமல் இருக்கிறதுக்கு அவுட்டில் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். இப்போ இந்த பைப்பை வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட் கூட வந்துட்டு கனெக்ட் பண்ணிட்டு இந்த GI பைப்பை இந்த பிளேட்டு கூட சேர்ந்த மாதிரி வச்சுட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். எதுக்காக இந்த இடத்துல அந்த பைப்பு வந்து பேரிங் வந்து யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த ஷாஃப்ட்டை வந்து கொஞ்சம் லெங்க்தாக வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஷாஃப்ட்டுக்கு வந்து கொஞ்சம் சப்போர்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக தான். இப்போ நம்ம கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷாஃப்ட்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பேரிங்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம கிரீஸ் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிளச் பெல் எடுத்து வச்சிருக்கேன். இதை எடுத்து அந்த ஷாஃப்ட்டில் வந்துட்டு கனெக்ட் பண்ணுற பாருங்க. கனெக்ட் பண்ணிட்டு நம்ம மேல் பக்கத்தில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ஷாஃப்ட் வந்துட்டு அந்த கிளச் பெல்லை விட்டு ஒரு 2 mm வந்துட்டு நம்மளுக்கு வெளியில் வந்துருக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த GI பைப்போட லெங்க் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த கிளச் பெல்லை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி உள்ளே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேரிங் ஒன்று இருக்கும். அதுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு நம்ம கிரீஸை வந்துட்டு அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து இந்த கிளச் அசம்பிள் பண்ணுறதுக்கு தேவையான ஸ்விம் கிட்ட வந்துட்டு வாங்கியிருக்கேன். இதில் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரப்பர் வாஷர் இருக்குது. அதை எடுத்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஷாஃப்ட் வழியாக ஃபஸ்ட்டு வந்து மாட்டிக்கலாம். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளேட் ஸ்விம் வாஷர் வந்துட்டு போடணும், அதை வந்து போட்டுக்கிறேன். அடுத்ததான கிளச் பால் ஸ்ப்ரிங் வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஸ்டீல் பால்ஸ் இருக்கும். அந்த ஸ்ப்ரிங்குக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்துட்டு நம்ம கிரீஸை வந்துட்டு அப்ளை பண்ணணும், அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஸ்ப்ரிங் என்ன பண்ணுறோம் அப்படின்னா கிளச்சு ஹப்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஹப்பில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு குரூவ் இருக்கும். அந்த குரூவில் வந்துட்டு நம்ம மாட்டிக்கலாம். இப்போ இந்த குரூவில் மாட்டியிருக்க இந்த ஸ்ப்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட ஸ்பீடு வந்துட்டு அதிகமாகும் போது அந்த ஸ்டீல் பால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ்னால அந்த ஸ்ப்ரிங்கை வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பாண்ட் பண்ணும்.
அப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது தான் அந்த கிளச்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒர்க் பண்ணும். அது எப்படி அப்படின்றத பிறகு பார்த்தீங்கன்னாலே வந்து புரியும். இப்போ நம்ம அந்த ஷாப்பில் கோன் வாஷர் இல்லைனா பெவல்டு வாஷர்னு சொல்லுவாங்க, அதை வந்து போடணும். அது எந்த சைடில் வந்து போடுறேன் அப்படின்றத வந்து பார்த்துங்க. இதுக்கு அடுத்ததான் நம்ம ஸ்ப்ரிங்கை ஃபிக்ஸ் பண்ணியிருக்கக்கூடிய அந்த கிளச்சு ஹப் எடுத்து வந்துட்டு நம்ம அந்த ஷாப் கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போடக்கூடிய நட்டு வந்துட்டு கல்லாமல் இருக்கிறதுக்காக நட் லாக்கிங் வாஷர் வந்துட்டு போடணும். அந்த வாஷரை போட்டுட்டு அதுக்கு மேலே வந்துட்டு நட்டை போட்டு வந்துட்டு நம்ம டைட் பண்ணிக்கலாம். இப்போ 2 நம்பர் ஸ்டீல் பிளேட் இருக்குது. அதில் ஒன்று மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹப் வழியாக ஃபஸ்ட்டு வந்து மாட்டிக்கிறேன். அதுக்கு மேலே வந்து நம்ம ஒரு ஸ்ப்ரிங் வைக்கிற மாதிரி இருக்கும், அதை வந்து வச்சுறேன். அடுத்ததாக கிளச் பிளேட்டோட ஆப்போசிட்டில் 2 நம்பர் ஷிம்மு வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். அதை கொடுத்துட்டு அதை கிளச் பெல்லில் வந்து மாட்டிக்கிறேன். அடுத்ததாக இன்னொரு நம்பர் ஸ்டீல் பிளேட் எடுத்து போட்டுட்டு அடுத்த கிளச் பிளேட்டில் அதே போல் ஆப்போசிட்டில் 2 ஷிம்மு வந்து வச்சுக்கிறேன். இப்போ நம்ம உள்ளே வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டீல் பிளேட் ஹப்பில் இந்த இடத்த வந்து டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஷிம் வைக்கிற மாதிரி இருக்கும். எங்கே வைக்கிறேன் அப்படின்றத வந்து பார்த்துங்க. அடுத்ததாக கிளச்சுக்கான பால்ஸ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க, அதை எடுத்து மேலே போட்டுட்டு ப்ரெஸ் பண்ணி பிடிச்சிக்கிறேன். அதுக்கு மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஷிம்மு, அடுத்த ஒரு பிளேட்டு வந்துட்டு போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்க வேண்டியது தான். நம்ம இப்போ கிளச்சை வந்துட்டு அசம்பிள் பண்ணியாச்சு. இப்போ நம்மளுக்கு இன்ஜின் வந்துட்டு ஐடியல் ஸ்பீடில் இருக்கும்போது, அதாவது பார்த்தீங்கன்னா கம்மியான ஸ்பீடில் இருக்கும்போது அந்த கிளச் பெல் இருக்கு இல்லையா, இது வந்துட்டு நம்மளுக்கு ஃப்ரீயாக இருக்கும். அதுவே நம்மளுக்கு இன்ஜினோட ஸ்பீடு வந்துட்டு அதிகமாகும் போது அந்த பால் ஸ்ப்ரிங் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பேண்ட் ஆகி அந்த ஸ்டீல் பிளேட்டை வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளச் பிளேட்டு கூட வந்துட்டு உரச வைக்கும். அப்படி நம்மளுக்கு உரசும் போது ஃப்ரிக்ஷனால் அந்த கிளச் பிளேட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளச் பெல்லு கூட கனெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த கிளச் பெல்லையும் வந்துட்டு நம்மளுக்கு சுத்த வைக்கும். இப்போ நம்மளுக்கு சைக்கிள்லேயே வரக்கூடிய பாட்டம் ப்ராக்கெட் இருக்குல்ல, அதில் வரக்கூடிய ஷாப்டெல்லாம் நான் கழட்டி எடுத்துட்டேன். அதுக்கு பக்கத்தில் நான் இன்னொரு பாட்டம் ப்ராக்கெட்டை வச்சு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். எதுக்காக அப்படின்றத நான் பேருக்கு சொல்கிறேன். அடுத்ததாக சைக்கிளில் இருக்கக்கூடிய பேக் வீலை வந்துட்டு கழட்டி எடுத்துட்டு அதில் இருக்கக்கூடிய பிரிவில் இருக்குல்ல, அந்த பிரிவில் வந்துட்டு நம்ம கழட்டி எடுத்துக்கலாம். இந்த பிரிவில் என்ன பண்ணுறோன்னா எக்ஸல் பைக்கோட பெரிய ப்ராக்கெட் வரும் இல்லையா, அதோட சென்டரில் வச்சு நம்ம வெல்டு அடிக்கணும். இப்போ நம்ம கட் பண்ணியிருக்க இடத்துல அந்த பிரிவியில் வச்சோம் அப்படின்னா பிரிவில் வந்துட்டு கட் பண்ணியிருக்க இடத்துக்குள்ளார வந்துட்டு போகணும். அந்த மாதிரி வச்சுட்டு கரெக்டான சென்டரில் வர மாதிரி வச்சுட்டு நான் வெல்டு பண்ணிக்கிறேன். அடுத்ததாக TS50 பைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்ட் புள்ளி ஒன்று இருக்கும். அந்த புள்ளியோட இந்த சைடில் பார்த்தீங்கன்னா சின்ன சைஸ் ப்ராக்கெட் இருக்கும். இந்த புள்ளி என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ஒரு பாட்டம் ப்ராக்கெட் வச்சிருக்கோம் இல்லையா, அந்த ஷாப் கூட வந்து கனெக்ட் பண்ணிட்டு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த புள்ளிக்கான பெல்ட் வந்து எடுத்து வச்சிருக்கேன். அந்த பெல்ட்டை பார்த்தீங்கன்னா அந்த புள்ளி கூட வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன். இன்ஜினில் நம்ம கிளச் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த கிளச் பெல்லில் அந்த பெல்ட்டை வந்து நம்ம கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணிட்டு அந்த பிளேட்டை வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் கூட வச்சு நம்ம வெல்டு பண்ணிக்கலாம். அடுத்ததாக செயின் எடுத்து வச்சிருக்கேன். இந்த புள்ளியில் சின்ன ஸ்ப்ராக்கெட் இருக்குல்ல, அதுலேருந்து பேக் சைடில் இருக்கக்கூடிய பெரிய ஸ்ப்ராக்கெட்டுக்கு நம்ம செயினை போட்டு வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த இடத்துல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் வந்து பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா இந்த புள்ளிக்கு இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன சைஸான ஸ்ப்ராக்கெட் இருக்குது. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய சைஸான ஸ்ப்ராக்கெட் இருக்குது. இப்போ இந்த வீலை நம்ம சுத்தம் வைக்கணும் அப்படின்னா இந்த சைடில் நம்மளுக்கு சின்ன புள்ளியாக இருக்கிறதுனால இங்கே நம்ம கம்மியான டார்க் கொடுத்தாலே வந்துட்டு போதும், அந்த வீல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுத்தம். எவ்வளோ ஈஸியாக சுற்றுறோம் அப்படின்றத வந்துட்டு பாருங்கள். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இன்ஜினில் இருக்கக்கூடிய கிளச்சில் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன புள்ளியாக இருக்குது, கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பெரிய புள்ளியாக இருக்குது. இதுக்கு வந்துட்டு நம்ம பெல்ட்டை கனெக்ட் பண்ணியிருக்கோம். இதுலேயே நம்மளுக்கு ஸ்பீடு கம்மியாகி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டார்க் கிடைக்கும். இப்போ இந்த காயில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்ஜினோட எர்த்து வந்துட்டு கரைக்கிற மாதிரி வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்காக அந்த பிளேட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கேன். அந்த இடத்துல போல்டன் போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அந்த த்ராட்டில் கண்ட்ரோலர் லிவரையே வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சிலேட்டராக வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹேண்டில் பெல்ல நம்ம ட்ரில் பண்ணி ஓட்ட போட்டிருக்கோம் இல்லையா, அந்த இடத்துல இந்த போல்ட்டை வந்து உள்ளே மாட்டிட்டு வெளியில் நம்ம நட்டு போட்டு வந்து டைட் பண்ணிக்கலாம். இந்த இன்ஜினோட சவுண்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சரில் ஒரு மாதிரி இருக்கும். நம்ம TS50யோட சைலன்சரை போட்டால் எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு சின்ன ஆசை. அதனால் இந்த சைலன்சரை வந்துட்டு கழட்டி எடுத்துடலாம். ஒரு பழைய TS50 பைக்லேருந்து பார்த்தீங்கன்னா நான் சைலன்சரை வந்துட்டு கழட்டி எடுத்து வந்திருக்கேன். இதோட எண்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம இன்ஜினுக்கு செட் ஆகிற மாதிரியான ஒரு ஃப்ளாஞ்ச் வச்சு நான் வெல்டு பண்ணியிருக்கேன். இதை நம்ம இன்ஜின் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக இதுதாங்க நம்ம வண்டியோட பெட்ரோல் டேங்கு. PVC பைப்லேயே வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இது என்ன பண்ணுறோம் அப்படின்னா சைக்கிளில் இந்த இடத்துல வச்சுட்டு கிளாம் போட்டு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட மோட்டார் ரைசர் சைக்கிளுக்கான மொத்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா பெட்ரோல் ஊற்றிட்டு இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு நம்மளோட கிளச் செட்டப்லாம் வந்து கரெக்டாக ஒர்க் பண்ணுதா அப்படின்றத வந்து செக் பண்ணிடலாம்.
1 லிட்டர் பெட்ரோலில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 40 ml 2T ஆயில் கலந்து வந்துட்டு ஆல்ரெடி வச்சிருக்கேன். இந்த பெட்ரோல் வந்து ஊற்றிக்கலாம். எனக்கு ஒரு ஆசைங்க, இந்த பெட்ரோல் டேங்க் எடுத்துகிட்டு போய் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போட சொல்லலாம். என்ன சொல்லுவாங்கன்றது இல்லை, ஒரு 20 ரூபாய்க்கு கூட பிடிக்காது போல இருக்கு. ஓகே ஓகே போதும். ஓகே சக்ஸஸ். இப்போ நம்ம ஆக்சிலேட்டர் வந்து கொடுத்து பார்க்கலாம். ஓகே ஓகே பக்காவாக ஏறுது. இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல கிளச்சை வந்து பாருங்கள். இப்போ நம்மளுக்கு இன்ஜின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐடியல் ஸ்பீடில் இருக்குது. அதனால் உள்ளே இருக்கக்கூடிய பால் ஸ்ப்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கும். அது ஸ்பீடு அதிகமாகும் போது என்ன ஆகுது அப்படின்றத பாருங்கள். இப்போ நம்ம இந்த இடத்துல கிளச் வைக்கல அப்படின்னு வச்சுக்கலாம், இன்ஜினை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வீலை வந்து தரையில் வச்சோம் அப்படின்னாலே உடனே நம்மளுக்கு இன்ஜின் வந்துட்டு ஸ்டாப் ஆகிடும். ஆனால் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு கிளச் வந்து தனியாக வந்து சுற்றிட்டு இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு கிளச்செல்லாம் வந்து ஒர்க் பண்ணுது. இப்போ நம்ம ஃபுல் த்ராட்டில் வந்து கொடுத்து பார்க்கலாம் என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம். வேற லெவலில் ஏறுது ஸ்பீடு. இந்த ஸ்பீடு நம்ம ஏறி உக்காந்தோம்னா போகுமாங்கிறது தெரியாது, ஆனால் போணுச்சுன்னு வச்சுங்களேன் வெறித்தனமாக இருக்கும். என்ன நடக்குதுன்றதை பார்க்கலாம். அந்த ஹெல்மெட்டை போடுங்கப்பா. ஓ நோ, வண்டி இழுக்குதுங்க. வெறித்தனமான வேகத்துல போற மாதிரியான என்னென்ன சொல்றான் பாருங்க. रुको जरा सबर करो. ஸ்பீடோமீட்டர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா மொபைலில் போட்டிருக்கேன். எவ்வளோ போகிறோன்றது தெரியல, பார்த்துடலாம். பெட்ரோல் பெட்ரோல் கிடைக்குமா? டேங்கும் கொஞ்சம் பாருங்க. இதில் போடலாமா இல்லையாண்ணே? என்ன மனுஷன் இது எவ்வளோ பிடிக்கும்? 50 ரூபாய்க்கு பிடிக்குமா? 50 ரூபா பிடிக்காது, ஒரு 20 ரூபா போட்டுருவா. சரி, அப்போனா டேங்க் ஃபுல் பண்ணிடுறீங்களா? பிரச்சனை இல்லை, டேங்க் ஃபுல் பண்ணி சொல்லியிருக்கோம். எவ்வளவு பிடிக்குது அப்படின்றத பார்க்கலாம். அப்படியே ஃபுல் பண்ணிடுவான். ஃபுல்லாயிட்டு 23 ரூபா. 23 ரூபாய்க்கு நம்ம டேங்க் ஃபுல்லாயிட்டுங்க. 23 ரூபா 45 காசு. இப்போ இன்னொரு தப்பு பண்ணியாச்சே, பெட்ரோல் ஆயில் இல்லை. சரி, கொஞ்சம் தூரம் போய் மாற்றிக்கும். சத்தியம் தவறாத உத்தமன் போலவே நடிக்கிறார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுறதுக்கு உண்மையிலே வேலை வேணுங்க, செம ஃபீலு. எப்படி சொல்கிறது, ஒரு TS50 வண்டி ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. அந்த சத்தம், அந்த வேகம் எல்லாமே அது கூட தான் வந்து மேட்ச் ஆகுது. ஆனால் TS50 வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 50 cc-க்கான இன்ஜின் இருக்குது. இது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35 cc தான். 35 cc-க்கு வந்து இவ்வளோ தான் வந்து இழுக்கும். வேகமும் பார்த்தீங்கன்னா அதிகபட்சமாக இவ்வளோ தான் வந்து போகும்.
ஸ்டார்டிங்கில் நம்மளை வச்சு இழுக்கிறது தாங்க கொஞ்சம் கஷ்டப்படுது. கொஞ்சம் ஸ்பீடு பிக்கப் ஆகிடுச்சுன்னு வச்சிங்களேன், ஒரு 30-35 நார்மலாக நம்ம பைக்கில் ஓட்டுவோம் இல்லையா, அதே போல் வந்துட்டு போயிட்டு இருக்கலாம், எந்த பிரச்சனையுமே இல்லை. இந்த வண்டியை செஞ்சு ஓட்டி பார்த்ததுல எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு சந்தோஷங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லி விட்டுருங்க. சொல்லாம மட்டும் வந்துட்டு போயிடாதீங்க, உங்களோட கமெண்ட் படிக்கிறதுக்காக நான் வந்து வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். மீண்டும் மட்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் நாங்கள் வந்துட்டு உங்களை பார்க்குறோம். அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முத்து மற்றும் கலை.